பார்வை பார்த்தாவே பயமாயிருக்கு. அண்ணா தம்பி, உங்களுடைய பொன்னான திருவடி பாதத்திற்கு தம்பியாகப்பட்ட யுத்தியோமாடி சமர்ப்பணம் செய்கிறேன். தம்பி, கடல் அலைகளிலே ஆழ்ந்ததப்பா நேசம். கடல் அலைகளிலே ஆழ்ந்ததப்பா நேசம். கஷ்டம் வந்தாலும் தீராதா ரத்த பாசம். சரியான கருத்து. தம்பி உடைய ஆட்படை கஞ்சான் அண்ணன் பாதைகளை விழுந்தபடினால் சூழ்ந்த உலகிலே தம்பி ஆமா உலகிலே தமையன் பாதங்களை விழுந்தபடினால் சூழ்ந்த உலகிலே வாழ்கவாய் வாழ்கவாய் பல்லாண்டு 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 காலம் வாழ்கவாய் தம்பி. செய்து என்னவோ தமையமார்களே என்ன விதமாக அழைத்தீர்கள்? என்ன விஷயம் தம்பி? அண்ணா அதை சொன்னால் சர்க்கரை பந்தலிலே தேன் மாறி மழையாக பொழிந்தான். அதை சுவைத்தான் இந்த நாவுக்கு எவ்வளவு சுவையாக இருக்குமோ உண்மை 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 இருக்கும் என் வார்த்தைகள். ஓஹோ தம்பி அண்ணா, நாமல் பிறந்தது சரி திருபுரத்தில் வாழ்வது எங்கே? நமக்கு சாவு எப்படி எப்படி வாழ்வு எப்படி எப்படி உயரப்பட்ட உருவம் அகண்ட மார்பு கோரை பொல்பற்கள் விசாலமுள்ள வெள்ளிகள் நீண்ட கைகால்கள் பெருத்த மேனிகள் பெருத்த உடல்கள் உன்னிடத்திலே ஒரு வார்த்தை, எத்தனையோ வருடங்களுக்கு பிறகுதான் நாம ஒன்று சேருவோம். ஆமா, ஆனால் இன்று தினம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம். என்ன காரணம் தம்பி? அன்று முதல் இன்று வரை மூவரும் பிறந்து நமக்கென்று எந்த புடிமானமும் இல்லை. ஏனென்றால் பிறந்தாலும் தேவனா பிறந்தாலும் அவன் பிறப்பு எப்படி தெரியும்? இறப்பு தெரியுமா? தெரியாது. பிறப்பு தெரியும், இறப்பு தெரியாது. நம்மளுக்கு காயில் பட என்ன ஒன்றும் தெரியவில்லை. அதனால இன்று தம்பி, இன்றைய தினம் உலகத்தை படைப்பவன் யார்? அந்த பிரம்மா. நம்ம தாய் தகப்பை நம்மளை பெற்றிருந்தாலும் கண்ணு மூக்கு வாய் எப்படி உருவத்தை பிடிக்கக்கூடியவன். கண்ணு மூக்கு வாய் கால் கைகால் இந்த உருவத்தை படைச்சாரு.
பிரபா அவனை பார்த்து ஏன் பார்க்கணும்? அதாவது நம்முடைய படைப்பு காசிப்பர் திதி. நம்மளை செத்தவை யாரு? தாரகாசுரன். ஆமா, அவர் யாரு? நம்மளை போன்ற உருவம். அப்பேற்பட்டவர்களை இந்த சிவன், இந்த விஷ்ணு, இந்த பிரம்மா படித்தார் பூமிகளை தந்தையின் பலியை தனையன் வாங்க வேண்டும். அதனால இப்படி போக கூடாது. ஆமா, தந்திரமாக சென்று அவன் பாதங்களை பணிந்து நான் கேட்கும் வரத்தை வாங்கிக்கலாம். அதன் பிறகு சத்தியலாக போக வேண்டும். சத்தியலாக தந்த நாடினா தம்பி, தந்திரம் பெரிதல்ல, மந்திரம் பெரிதல்ல, தந்திரம் பெரிதல். உங்களுக்கு மந்திரம் பெரிதல்ல. பகவானே, உலகத்தை படைக்கும் கடவுளே, பிரமாய நமக, படைக்கப்பட்ட தெய்வமே, பிரமாய நமக, பிரமாய நமக. நமோ நமோ நமோ. யாரோ ஒருவர் என்னை கோரி தவம் புரிகிறார்கள். என் பக்தர்களாக தான் இருக்க வேண்டும். அவர்களுக்கு நான் காட்சி அளிக்க போகிறேன். ஆகட்டும். பகவானே, ஆண்டவனே, சாமி மலர் சாட்சி தம்பி. ஐயனே, பக்தா, உலகத்தை படைக்கும் பரம்பொருள். ஆதியும் நீயே, அந்தமும் நீயே, இந்த பூமியும் நீயே, பூரியும் நீயே, நயனாமலையும் நீயே. பகவான், அனைத்து படைத்த கடவுளே, உங்கள் பொற்பாத கமலங்களுக்கு நாங்க 3 நயனாமலையும் ஒன்றாக சேர்ந்து நமஸ்கரித்தோம். பகவான் கடவுளை பக்தர்கள்
என்னை கோரி தவம் புரிவது மட்டுமல்லாமல் நான் காட்சி அளித்த உடனே என்னை கண்டு என் பாதைகளை பணிந்ததனால நீங்கள் மூவரும் என்றென்றும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். இருந்தாலும் உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்க வேண்டும். சாமி, வார்த்தை எது வேண்டாலும் கேள்வி ஒன்றுதானே. நன்றாக கேட்கவா? இருந்தாலும் என்னை கோரி தவம் புரிந்தீர்களே, நீங்களாம் யார்? சாமி, நாங்களோ காரகச்சல் கமலேசன் சுஜுமாலி. காரகச்சல் கமலேசன் சுஜுமாலை. அனந்தனில் 3 பேர்கள். ஓஹோ, சரி. அதாவது தாரகாசுரனுடைய மக்கவார்கள். தாரகாசுரனுடைய புதல்வன்கள் நீங்கள். அதுக்கு தெரியுமா அந்த இடத்திலே? இருந்தாலும் நீங்கள் எதற்காக அப்பா தவம் புரிந்தீர்கள்? யாது காரணம்? பக்தனே, எதுவோ கேட்க நினைக்கிறாயே, ஆனா யாதென்றும் தெரியவில்லை. உனக்கு என்ன வேண்டும்? இந்த அக்கினி வேள்வியிலே 3 பேரும் உடலென்று பாராமல் இந்த உடலென்று பாராமல் தங்களை இறைகரங்களை கூட்டி ஜபபலம். அதற்கு என்ன வேண்டும் தெரிய வருமா? என்னப்பா வரம் வேண்டும்? சாகாத வரம் ஒண்ணு. உலகத்துல சாகாத வரம் ஒண்ணு மெயின். சரி, அடுத்தது வேகாத உடல். 2. எவ்வளவு அள்ளி குமித்தாலும் அழியாத செல்வங்கள், குறையில்லா செல்வங்கள். அது மட்டுமல்ல, மும்மூர்த்தி தேவர்களால் எங்களுக்கு அழிவே வரக்கூடாது. அது மட்டுமல்ல, கவனமாக கேட்டுக்கணும். எங்களுக்கு இருப்பது ஒரே நாடு. எங்கு பிறந்தோம்? நாங்கள் திருபுரத்திலே பிறந்தோம். ஒரு நாட்டை வைத்து வாழ முடியுமா? அதனால எங்களுக்காக 3 கோட்டை, இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்கத்தால் கோட்டை, 3 கோட்டை அமைத்துக் கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாங்க மூவர்களும் ஒரு முகமா நின்றதே எங்களுக்கு சாவு. அது யார் கையிலே சாக வேண்டும் என்பது நீங்க தான் முடிவு பண்ணணும். நாங்க முடிவு பண்ண மாட்டோம். எங்களுக்கு தெரியாது. சரி, பிறப்பு தெரியும், இறப்பு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால இந்த 4 வரங்களையும் நலவுடனே கொடுப்பாய் பகவானே. 7 கண்டலவாடு. ஆமாம், இதை மட்டும் பார்த்தால் போதும். உங்களுக்கு பிறப்பு தெரிந்த உங்களுக்கு இறப்பை கணிக்க தெரியவில்லை. தேவர்கள், நான் அசுரர்கள். முட்டாள்தனம், புரட்டு கோபம், இதைத்தான் நாங்க கண்டுபிடிச்ச சாமி. நாங்கள் தேவர்களாயினும் நீங்கள் அசுரர்களாயினும் உலகத்துக்கே தெரியும். எங்க அழகு கேட்ட வரம் என்ன தெரியுமா? சாகாத வரம் வேண்டும் என்று கேட்டாயே. ஆமா, பிறப்பொன்று இருந்தால் நிச்சயமாக இறப்பொன்று இருக்கும். அப்ப இந்த இறப்பு யாரு கையில? இந்த இறப்பு யாரு கையில் சொல்கிறேன். அதற்கு முன்பதாக நீங்கள் மட்டுமல்ல, அந்த சிவபெருமானை தவிர மற்ற அனைத்து உயிரினங்களுக்கும் இறப்பு ஒன்று நிச்சயம். சிவனா? அவரை தவிர நான் விஷ்ணு அனைத்து தேவாதி தேவர்களுக்கும் மறுபிரிவை உண்டு. அவருக்கு ஒருவருக்கு மட்டுமல்ல. அப்படி என்றால் உலகிலே நிச்சயமாக உங்களுக்கு சாகாத வரம் கொடுக்க முடியாது. அடியும் முடியும் இல்லாமல் ஆதி என்ற பரம்பொருள். சிவனுடைய அடியும் பார்க்க முடியாது, முடியும் பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட சிவன் கையில் தான் எங்களுக்கு மரணம். சிவனுக்கு மரணம் இல்லை, அவருக்கு மட்டும்தான மரணம் இல்ல. நீங்க கேட்ட வரம் யாது தெரியுமா? நீங்கள் மூவரும் ஒருவர் கையாலே தான் மடிய வேண்டும் என்று வரத்தை கேட்டல்லவா? ஆமா. அது யார் கையால்? யாரு? அவர்தான் ஒரு தேவாதி தேவனாகிய ஒன்னானப்பட்ட சிவபெருமான கையால் ஒருவருக்கு பானத்தினால் மட்டும்தான் நீங்கள் மடிய வேண்டும் என்ற வரத்தை கொடுக்கிறேன். மும்மூர்த்திகளே ஒருவர், அதாவது காக்கும் தொழில் படைத்த சிவபெருமான். சாமி,
இந்த இரும்பு கோட்டை கேட்டனே, ஆமா, இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை இருக்க வேண்டும். இந்த உங்களுக்கு இருப்பது ஒரு நாடு, ஆனால் மூவர் உண்டு. மூவருக்கும் 3 கோட்டைகள் அமைக்க வேண்டும். முடியாது. அதனால நீங்கள் கேட்டபடியே மூவருக்கும் இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை, மூவருக்கும் 3 கோட்டைகளையுமே தருகிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள். அதுக்குள்ளேயே போறேன். வேற என்ன சந்தேகம்? இந்த 3 கோட்டை, இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை, இது எங்கெங்க இருக்கணும்? 3 கோட்டையும் நாங்க எங்கெங்க இருக்கணும்? அதாவது விண்ணுலோகம், மண்ணுலோகம், அந்தரமார்க்கமாக ஒன்று.